கிறிஸ்துவில் பிரியமான மகிமை தொலைக்காட்சி நேயர்களே, இதனாளிலும் ஜெபத்தின் மகிமை என்கிற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை காண்பதிலே, இந்த வாரத்தின் செய்திகளை உங்களோடு பகிர்ந்து உங்களோடு ஜெபிப்பதிலே நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். மகிமை தொலைக்காட்சியின் சார்பாக உங்களையும் உங்களுடைய குடும்பங்களையும் வாழ்த்துகிறோம். எல்லா நல்ல ஆசீர்வாதங்களையும் இறைவன் தந்து உங்களை வழிநடத்துவாராக. தொடர்ந்து செய்தியை கேட்போம், ஜெபிப்போம். இந்த நாளின் முதல் செய்தியாக மறைசாட்சி தேவசகாயம் அவர்களுக்கு இன்றைக்கு புனிதர் பட்டம் வாடிகனில் வைத்து பிரான்சிஸ் அவர்கள் வழங்குகிறார்கள். இவர் திருவிதாங்கூர் சமஸ்தானம், அதில் இருந்த குமரி மாவட்டத்தில் நட்டாலம் இந்த பகுதியில் 1712ஆம் ஆண்டு ஏப்ரல் 23ஆம் பிறந்தவர். இவருடைய பெயர் நீலகண்டன் என்பது. பிறகு பின்னாட்களில் ஆண்டவராகிய கிறிஸ்துவை என்பதில் அவரை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்நானம் பெற்று 1745ஆம் ஆண்டு அவர் கிறிஸ்தவத்தை தழுவினார். அவருடைய பெயரையும் தேவசகாயம் என்று மாற்றிக்கொண்டார். அதனால் அன்றைக்கு மிகப்பெரிய ஆத்திரமடைந்த அந்த புரட்சியாளர்கள், ஆட்சியாளர்கள் அவரை கைது செய்து பல இன்னல்களுக்கு உட்படுத்தினார்கள். சிறைச்சாலையில் அடைத்தார்கள், கொடுமைப்படுத்தினார்கள், சித்திரவதை பண்ணினார்கள். ஆனால் எல்லாவற்றையும் ஆண்டவருக்காக சகித்து கொண்டார். தான் ஏற்றுக்கொண்ட தனக்காக சிலுவையில் மரித்த கிறிஸ்து இயேசுவுக்காக எல்லாவற்றையும் அவர் சகித்து தன்னுடைய உடல் வேதனை எல்லா வேதனைகளை ஏற்றுக்கொண்டார். மட்டுமல்ல 1752ஆம் ஆண்டு ஜனவரி 14ஆம் தேதி அவரை துப்பாக்கியால் சுட்டு அவர் மரித்து போனார். துப்பாக்கியால் சுடப்பட்டு அவர் இறந்து போனார். அந்த அவர் துப்பாக்கியால் சுடப்பட்ட இடம் நம்முடைய ஆரல்வாய் மொழியில் இருக்கிறது, குருசடி என்று சொல்லக்கூடிய இடத்துல. இன்றைக்கும் அந்த குருசடிக்கு போனீங்கன்னா அவருடைய நினைவிடங்கள், அவருடைய சுடப்பட்டு அவருடைய உடல் கீழே விழுந்த இடம் எல்லாவற்றையும் அங்கே காட்சிப்படுத்தியிருக்கிறார்கள். ரொம்ப அருமையான ஒரு மனரம்யமான ஒரு இடம். அந்த இடம் ஆரல்வாய் மொழிக்கு அருகே தான் இருக்கிறது. அதில் மறை சாட்சி தேவசகாயம் பிள்ளையினுடைய அந்த குருசடி போய் பார்த்தா நல்லா சிறப்பாக இருக்கிறது. நல்லா கத்தோலிக்க திருச்சபையினர் அதை அழகுபடுத்தி நன்றாக வைத்திருக்கிறார்கள், சிறப்பாக செய்திருக்கிறார்கள். நாம் அவர்களை பாராட்டோம். அதுபோல் இன்றைக்கு கிறிஸ்துவுக்காக வாழ்ந்து தேவனுடைய ஊழியத்திற்காக தன்னை அர்ப்பணித்த அவரை போற்றி கத்தோலிக்க திருச்சபை வழக்கத்தின்படி அவர்கள் சிலருக்கு புனிதர் பட்டம் வழங்குகிறார்கள். அப்படியாக இன்றைக்கு வாடிகனில் நடைபெறுகின்ற இந்த புனிதர் பட்டம் அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. இதற்காக வாடிகனில் நடைபெறும் இந்த புனிதர் பட்ட நிகழ்ச்சியில் தமிழ்நாடு அரசு சார்பாக சிறுபான்மையினர் நலன் மற்றும் வெளிநாடு வாழ் தமிழர் நலத்துறை அமைச்சர் செஞ்சி மஸ்தான் அவர்களும், தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் மனோ தங்கராஜ் மற்றும் சிறுபான்மை நலத்துறை ஆணைய தலைவர் பீட்டர் அல்பூர்ஸ் ஆகியோரும் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்பதாக ஒரு செய்தி வந்திருக்கிறது. இது நமது அருகே வாழ்ந்த ஒரு தெய்வ மனிதன். அதை குறித்து நாம் இந்த செய்தி வாசிப்பதில் பெருமை அடைகிறோம். அவர்கள் செய்த ஊழியத்திற்காக ஆண்டவரை நாம் ஸ்தோத்தரிப்போம். இந்த நாளிலும் அவருடைய நினைவை போற்றுகின்ற கத்தோலிக்க திருச்சபையை நாம் வாழ்த்துவோம். அதே நேரத்தில் நாம் ஸ்தேவானே நினைத்து பார்க்க வேண்டியிருக்கு. எப்படி மறைசாட்சி தேவசகாயம் பிள்ளையை கத்தோலிக்க திருச்சபை இன்றைக்கு பெருமைப்படுத்துகிறதோ, அதே போல் ஸ்தேவானுடைய வாழ்க்கை இன்றைக்கு எத்தனையோ மக்களுடைய மனதிலே அது ஆழ பதிந்திருக்கிறது. இப்போ சவுல் என்கிற பெயரோடு வாழ்ந்தபோது அவரை துன்புறுத்துவதிலே குறிக்கோளாக இருந்தவன். அவரை கல்லெறிகிற மக்களுடைய உடையெல்லாம் இவர் தான் காத்து கொண்டிருந்ததாக நம்ம பார்க்குறோம். இந்த மாதிரி மட்டும் இவருடைய வேதநாயகம் மறைசாட்சி தேவசகாயம் பிள்ளை ஸ்தேவான் இவருடைய வாழ்க்கை வரலாறெல்லாம் நம்ம பார்க்கும்போது பொறுமை, அதைத்தான் நம்ம கடைபிடிக்க அவசியப்படுறோம், அழைக்கப்படுறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கூட சிலுவையில் அறையப்படும் போது பொறுமையோடு அதை சகித்தார். பாடுகளை எல்லாம் அவர் ஏற்றுக்கொண்டார், துக்கங்களை சுமந்தார். அடிக்கப்படும்படி கொல்லப்படும்படி கொண்டு போகப்படுகிற ஒரு ஆட்டுக்குட்டியை போல அவர் இருந்தார். அவங்களாம் தேவசகாயம் பிள்ளையெல்லாம் எவ்வளவு பாடுகளை அனுபவித்திருக்கிறார். தன்னுடைய மதத்தை அவர் மாற்றிக்கொண்டதாக, குறிப்பாக மதம் மாற்றம் அல்லது மனமாற்றம் தான். இன்றைக்கி எல்லாரும் நினைக்கிறாங்க அது மதம் மாற்றம் என்று. இல்லவே இல்லை. எல்லாரும் மனமாற்றம் அடைந்து தான் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறார்கள் ஒழிய அது கிறிஸ்தவம் என்பது ஒரு மதம் அல்ல. ஆகவே இந்த நாட்களில் நம்ம மனமாற்றம் அடைகிற மக்களுக்காக நாம் அதிகமாக ஜெபிக்க வேண்டும். அவர்கள் அதில் நிலைத்திருக்க வேண்டும்.
அவங்க அதில் பொறுமையை கற்றுக்கொள்ளுகிறார்கள். நான் முன்னால் துன்பப்படுத்துகிறவனாக இருந்தேன், சவுல் சொல்லுவார். நான் முன்பு சபையை துன்புறுத்தினேன், ஆனால் இப்போது கிறிஸ்துவுக்காக நான் இத்தனை பாடுகளையும் ஏற்றுக்கொள்கிறேன். இன்றைக்கு அநேகர் கிறிஸ்தவர்களாக வந்த பிறகு பொறுமையை அவர்கள் இந்த உலகத்துக்கு வெளிப்படுத்துகிறாங்க. அதனால் நாம் செய்ய வேண்டியது என்ன? நாமும் நீடிய பொறுமையோடு இருந்து நம்முடைய இருதயங்களை ஸ்திரப்படுத்தி ஆண்டவருடைய வருகைக்கு நம்ம ஆயத்தமாக இருக்கணும். அதே நேரத்தில் அந்த பொறுமையின் பலனாக வாழ்க்கையில் அநேகரை கிறிஸ்துவுக்குள் நேராக ஆயத்தப்படுத்த ஆண்டவர் உதவி செய்வார். இந்த நாட்களிலே இப்படிப்பட்ட தேவதாசர்களுக்காக, அவர்கள் காட்டிய பொறுமைக்காக, நாம் வாழ்ந்து காட்ட வேண்டிய பொறுமைக்காக நாம் ஜெபிப்போம். குடும்பங்களில் ஆண்டவருடைய சந்தோஷம், சமாதானம் நிலைத்திருக்கும். எங்களை அதிகமாக நேசிக்க நல்ல ஆண்டவரே, இந்த உலகத்திலே ஆண்டவரை நீர் எங்களுக்காக மனிதனாக பிறந்தீர், மனிதர்களோடு வாழ்ந்தீர். ஆண்டவரை சிலுவையிலே உங்களுடைய விலைமதிக்க முடியாத இரத்தத்தை எல்லாம் சிந்தி இந்த மனுக்குலத்தை மீட்டு கொண்டீர். ஆண்டவரே, இந்த நாளிலும் ஆண்டவர் இந்த ரட்சிப்பின் சத்தியத்தை, ரட்சிப்பின் சுவிசேஷத்தை அநேகர் ஏற்றுக்கொண்டு உங்களுடைய சமூகத்தில் வாழ்கிற கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இதுபோல ஆண்டவரே அந்த நாட்களிலும் வாழ்ந்து ஆண்டவரை உமக்கென்று மரித்த, இரத்த சாட்சியாக மரித்த தேவ சகாயம் அவர்களுக்காக நாங்கள் சமூகத்திலே ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அவருடைய வாழ்க்கையை நினைத்து நாங்கள் பெருமைப்படுகிறோம். இந்த ஆண்டவரே மிகப்பெரிய பாடுகளை ஏற்றுக்கொண்ட போதிலும், கஷ்டங்களை அனுபவித்த போதிலும், கிறிஸ்துவுக்காக எல்லாவற்றையும் சகிக்கிறேன் என்ற வார்த்தையின்படி ஆண்டவரே உமக்கென்று எல்லா பாடுகளையும் வேதனைகளையும் சகித்து ஆண்டவரே உம்முடைய முடிவு வரைந்து நிலை நின்று ரட்சிக்கப்பட்ட ஒரு அனுபவத்தோடு உம்முடைய பரலோகத்தில் வீற்றிருக்கிற தேவ சகாயம் பிள்ளை என்ற அந்த அருமையான தேவ மனிதருக்காக நாங்கள் உம்மை போற்றுகிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலும் ஆண்டவர் உமக்கென்று ஸ்தோத்திரங்களை ஏறடிக்கிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே, இந்த நாட்களிலே கத்தோலிக்க திருச்சபை அவருடைய வாழ்க்கையை பெருமைப்படுத்துகிறது. அவருக்கென்று புனிதர் பட்டம் அளித்து கௌரவிப்பதாக நாங்கள் செய்தியிலே வாசித்தோம். கர்த்ததாமே இந்த நாட்களிலும் உமக்கென்று பாடுகளை அனுபவிக்கிற அநேக மிஷனரிகள், உமக்கென்று சிறைச்சாலைகளில் ஆண்டவரே வேதனைகளோடு இருக்கிற அநேக தேவ பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்ததாமே அவருடைய பாடுகள் மத்தியிலும், வேதனைகள் மத்தியிலும், துன்பங்கள் மத்தியிலும் கர்த்தர் நீர் அவளோடு கூட இருந்து கிறிஸ்துவுக்காக எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்ற பவுலின் வார்த்தையின்படி நீர்களுக்கு உங்களுடைய பலனை கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், எல்லா சூழ்நிலைகளும் மனரம்யமாக இருக்க நான் கற்றுக்கொண்டேன் என்ற பவுலின் அனுபவத்தை இந்த நாட்களிலும் ஆண்டவரே உடைய ஊழியர்கள், ஆண்டவரை பின்பற்றி வருகிறவர்கள் பெற்றுக்கொள்வதற்கு ஆண்டவரை கிருபை தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். உடைய விலையுறந்த இரத்தத்தினால் மீட்டு கொண்ட நாங்களும் ஆண்டவரே உமக்கென்று வாழ்வதற்கு எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். எப்படிப்பட்ட புனிதர்களைப் போல, பரிசுத்தவான்களைப் போல, தேவ பிள்ளைகளைப் போல நாங்களும் வாழ்வதற்கு ஆண்டவரை எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். மே 12ஆம் தேதி உலக செவிலியர் தினம். 1820ஆம் ஆண்டு மே மாதம் 12ஆம் தேதி நைட்டிங்கேல் அம்மையார் அவர் பிறந்தார். அவர் செவிலியராக பணியாற்றியிருக்கிறார். ஆனால் அவர் செவிலியராக பணிபுரிந்த விதம் ஒரு பெரிய சேவை. அவர் செவிலியராக ஒரு கடமைக்காக செய்யலை, அது ஒரு மிகப்பெரிய சேவையாக செய்ததுனால இன்றைக்கும் அவருடைய பெயரை இந்த உலகம் நினைவு கூறுகிறது. அதுலேயும் நவீன செவிலியர் முறையை உருவாக்கிய முன்னோடி அவர்தான். போரில் காயம்பட்ட வீரர்களுக்கு ஓய்வின்றி மருந்திட்டு சேவை செய்திருக்கிறார் அவர். அதனால் அவருடைய பெயர் கை விளக்கேந்திய காரிகை என்று சொல்லக்கூடிய பெயர். அதனால் இன்றைக்கு அவர் அந்த மே 12ஆம் தேதி அவருடைய பிறந்த தினத்தில் உலக செவிலியர் தினமாக அது அனுசரிக்கப்படுகிறது. செவிலியர் தினம் என்பது வெறுமனே அரசின் சம்பளத்தை, ஊதியத்தை பெறுகிற ஒரு வேலை மட்டுமல்ல. செவிலியர் தினம் என்பது காசுக்காக உழைக்கிற ஒரு வேலை அல்ல, அது மக்களுக்கு சேவை செய்கிறவர்களுக்கு, அதாவது நோயுற்ற மக்கள், சுகவீனத்தில் இருக்கிறவர்கள், ஒன்றுமிக்கே முடியாத நிலையில் இருக்கிறவர்களுக்கெல்லாம் அவர்கள் ஆதரவு கரங்களை நீட்டி அவர்களுக்கு சேவை செய்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு எப்படி சொல்லலாம் தியாகமான பணி அது அந்த செவிலியர் தினம். ஆகவே இந்த நாளிலும் மருத்துவமனைகளிலே, இன்னும் தனியார் மருத்துவமனைகளிலே, பல நிலைகளிலே பணிபுரிகிற அனைத்து செவிலியர்களையும் நாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அவர்களை வாழ்த்துகிறோம். அவருடைய பணிகள் சிறக்கட்டும்.
கர்த்தர் அவர்களையும் எப்படி மருத்துவச்சிகளின் குடும்பங்களை ஆண்டவர் அந்த நாட்களில் ஆசீர்வதித்தாரோ அதுபோல இந்த நாட்களிலும் இப்படி செவிலியர்களை கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நம்மளுடைய சமூகத்தில் ஜெபிப்போம். செவிலியர்களை நாம் வாழ்த்துவோம். கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோம். நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரே, ஆலோசனை கர்த்தரே, வல்லமையுள்ள தேவனே, நித்திய பிதாவே, சமாதான பிரபுவே, அருமையான இந்த மத்தியான வேளையிலும் மே 12ஆம் தேதி நினைவு கூறப்பட்ட உலக செவிலியர் தினத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, வேதாகமத்திலே, யாத்ராகமத்தின் புத்தகத்திலே இந்த செவிலியர்களுடைய அருமையை குறித்து நாங்கள் வாசிக்கிறோம். பார்வோனுடைய உத்தரவு ஒரு பக்கம் இருந்தாலும் கடவுளுக்கு பயந்த மருத்துவச்சிகளை நீர் ஆசீர்வதித்ததாக நாங்கள் வேதத்திலே வாசிக்கிறோம். ஆண்டவரே, அதே போல இந்த நாட்களிலே பிரசவங்கள் என்பதெல்லாம் மருத்துவமனையிலே நிகழ்கின்ற ஒரு காரியமாக, முதலாவது அந்த குழந்தையை கையில் ஏந்துகிற ஒரு தாயாக செவிலியர்களை நீர் வைத்திருக்கிறீர். தாயின் முகத்தை பார்ப்பதற்கு முன்பாக குழந்தைகள் தங்களை பாதுகாக்கிற, தங்களை இந்த உலகத்திலே அர்ப்பணிக்கிற அந்த அன்பு செவிலியருடைய கரங்களிலே அவருடைய முகங்களை பார்க்கின்ற ஒரு பாக்கியத்தை நீர் கொடுத்திருக்கின்றீர். அவர்கள் செய்கிற அரும் பணிகளுக்காக நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, இரவென்றும் பகலென்றும் பாராமல் அவர்கள் மருத்துவமனையிலும் தனியார் துறைகளிலும் பல்வேறு இடங்களிலும் அவர்கள் சேவை செய்கிறதை நாங்கள் பார்த்திருக்கிறோம். ஆண்டவரே, அவர்கள் காயங்களை எண்ணாமல் போர் புரிபவர்களாக, செலவுகளை எண்ணாமல் செலவழிக்கப்படுகிறவர்களாக இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். குடும்பத்திற்கென்று அவர்கள் தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணிக்காமல், ஆண்டவரே, நோயாளிகளுக்கென்று அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்திருக்கிறார்கள். எல்லோராலும் சிஸ்டர் என்று சொல்லப்படுகிற அன்பு பாசத்திற்குரிய ஒரு சகோதரிகளாக வைத்திருக்கிற தேவுக்காக ஸ்தோத்திரம். குறிப்பாக ஃப்ளாரன்ஸ் நைட்டிங்கேல் அம்மையாருடைய வாழ்க்கைக்காக நன்றி சொல்லுகிறோம். அவர்கள் போர் முனையிலே அவர்கள் ஆற்றிய பணிகளை நாங்கள் அறிந்திருக்கிறோம். அந்த காலத்திலே ஆற்றிய மருத்துவ சேவைகளுக்கும் இந்த காலத்திலே நிறைவேற்றப்படுகிற மருத்துவ சேவைகளுக்கும் எவ்வளவோ வித்தியாசங்கள் இருந்தாலும் ஆண்டவரே, அவர்கள் முழு நேரமும் தங்களை மருத்துவர் மனையிலே நோயாளிகளோடு வாழ்ந்து அவர்களை சுகப்படுத்துவதிலும் அவர்களை மகிழ்ச்சியாக வைத்திருப்பதிலும் அவர்களோடு எல்லா கஷ்டங்களையும் அனுபவிக்கிற ஒரு மக்களாக, இரவிலே அது தூக்கத்தை கூட அவர்கள் பெரிதாக நினைக்காமல் நோயாளிகளோடு போராடுகிற ஒரு அன்பு சகோதரிகளுக்காக உம்முடைய பாதத்திலே வருகிறோம். அவர்களை நீர் ஆசீர்வதிக்கிற தேவுக்காக ஸ்தோத்திரம். அவருடைய குடும்பங்களை நீர் பொறுப்பேற்றுக் கொள்கிற தேவுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவனை பிதாவானவர் கனம் பண்ணுவார் என்றபடி, ஆண்டவரே, உமக்கென்று ஊழியம் செய்கிற பிள்ளைகளை நீர் கனப்படுத்தும், குடும்பங்களை நீர் பொறுப்பேற்றுக் கொள்ளும். தொடர்ந்து இந்த செவிலியர் தினத்திலே அன்பு பிள்ளைகள் எல்லா நிலையிலும் வளர்ந்து பெறுக மகிமை தொலைக்காட்சியின் சார்பாக நாங்கள் வாழ்த்தி இருக்கிறோம். நீரும் உன்னதத்தின் ஆசீர்வாதங்களை நம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுத்து ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டும் என்று இயேசுவின் திருப்பாதம் அணிந்து கெஞ்சி மன்றாடுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். குழந்தை திருமணங்கள் இந்த நாட்களில் குழந்தை திருமணம் தடை செய்யப்பட வேண்டிய ஒரு செயல். அதற்கு சட்டம் இருக்கிறது, குழந்தை திருமண தடுப்பு சட்டம். அதன்படி 18 வயது நிறைவடையாத பெண்ணுக்கும் 21 வயது நிறைவடையாத ஒரு ஆணுக்கும் செய்யப்படும் திருமணம் செல்லாது. இந்திய நாட்டின் சட்டப்படி செல்லாது. அது சட்டப்படி குற்றமாகும். இந்த குற்றத்தை புரிந்தவர்களுக்கு 2 ஆண்டு கடுங்காவல் தண்டனை அல்லது $1 லட்சம் ரூபாய் அபராதம் அல்லது 2 விதிக்கப்படும் என்று கூறுகிறது. குமரி மாவட்டத்தில் கடந்த 2 மாதங்களில் 5 குழந்தை திருமணங்களை தடுத்து நிறுத்தியிருக்கிறார்கள். குழந்தை திருமணத்தை பற்றி அறிகிறவர்கள் 1098 தொலைபேசி எண் அல்லது 181 1098 அல்லது 181 என்ற எண்ணிலே புகார் அளிக்கலாம். அப்படி புகார் அளித்தவுடனே தகவல் அளித்த விவரங்கள் அனைத்தும் பாதுகாக்கப்படும். யாருக்கும் சொல்ல மாட்டாங்க. காவல்துறை, கிராம நிர்வாக அதிகாரி, கல்வித்துறை ஆகியோருடன் ஒருங்கிணைந்து செயல்பட்டு குழந்தையை மீட்டு அதற்குரிய மனமாற்றத்துக்கு தேவையான நடவடிக்கைகள் உடனடியாக எடுக்கப்படும் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. குழந்தை திருமணங்களை தடுக்கும் முயற்சியிலே நம் ஒவ்வொருவருக்கும் உள்ள தலையாய கடமை மிக முக்கியமானது.
அதனால் இந்த குழந்தை திருமணங்கள் அப்படி ஏதாவது நம்முடைய அருகிலோ பக்கத்திலோ நடந்தால் முதலாவது அவர்களுக்கு தெளிவுபடுத்தணும். நமக்கு தெரிந்திருக்கிறது 21 வயது நிறைவடையாத ஆண் 18 வயது நிறைவடைய பெண்ணுக்கு திருமணம் நடக்க போகிறது என்றால் நம்ம அந்த குடும்பத்தில் சொல்லணும். ஒருவேளை அவர்கள் அதை நிராகரித்து அப்படி ஏதாவது திருமணம் செய்தால் இந்த 1098 அல்லது 181 என்ற எண்ணுக்கு புகார் அளிக்கலாம். அது மட்டுமல்லாமல் மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு தகவல் தெரிவிக்கலாம், மாவட்ட சமூக நல அலுவலருக்கு தகவல் தெரிவிக்கலாம். அப்படி தகவல் தெரிவிக்கும் பொழுது இப்படிப்பட்ட காரியங்கள் தடுத்து நிறுத்தப்படுகிறது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் இப்போ 5 குழந்தை திருமணங்களை தடுத்து நிறுத்தியிருக்கிறதாக செய்தி வந்திருக்கிறது. இதை நாம் அறிந்து கொள்வோம், இதை புரிந்து கொள்வோம், அனைவருக்கும் அதை தகவலாக சொல்லுவோம். ரொம்ப சுலபமாக நம்ம நினைவில் வைக்க வேண்டிய ஒரு எண்ணு தான் 1098 அல்லது 181. இப்படிப்பட்ட ஒரு நம்பரை நம்ம கையில் வச்சுக்கிட்டோம்னா இந்த மாதிரி ஒரு குழந்தை திருமணங்களை, அதுவும் குறிப்பாக குழந்தைகளுக்கு எதிராக செயல்படுகிற எத்தனையோ வன்முறைகளை நம்ம தடுத்து நிறுத்த முடியும். குழந்தைகள் திருமணம் என்பது ஒரு அரசாங்கம் ஒரு வயதை நிர்ணயித்திருக்கிறது. அதுவும் பெற்றோர் அவர்கள் பார்த்து நல்ல பையன்தானா நல்ல பிள்ளைதானா என்று பார்த்து அவர்கள் நிச்சயம் செய்து அந்த திருமணம் நடக்கிற போது அது சிறப்பான ஒரு திருமணமாக இருக்கும். இப்படி ஒரு சின்ன பிள்ளையை கொண்டு சில வேளைகளில் சொந்தம் விட்டு போகக்கூடாது என்று, அல்லது அவருடைய சொத்துக்கள் நமக்கு வேண்டும் என்று பல்வேறு பின்னணியங்கள் அதில் இருக்குது. அதனால் இப்படிப்பட்ட திருமணங்களை முடிந்த வரைக்கு நாம் தடுத்து நிறுத்தினால் ஆரோக்கியமான ஒரு சந்ததியை நாம் இந்த உலகத்திற்கு அளிக்க முடியும். அதனால தான் ஆண்டவர் சொல்றார், குணசாலியான ஸ்திரீ என்று சொல்லுகிறார். அதே நேரத்தில் மனைவியை கண்டடைகிறவன் நன்மையானதை கண்டடைகிறான் என்று சொல்கிறார். 2 பக்கங்களிலும் நாம் பார்க்கும்போது ஆண்களுக்கு 21 வயது நிறைவு பெற்றிருக்க வேண்டும், பெண்களுக்கு 18 வயது நிறைவு பெற்றிருக்க வேண்டும். இதை நாம் அடிப்படையாக கொண்டு திருமணம் செய்தால் மட்டுமே அந்த திருமணம் சிறப்பாக இருக்கும். அவர்கள் மூலமாக இந்த உலகிற்கு கிடைக்கக்கூடிய சந்ததியும் நல்ல ஒரு பாதுகாப்பான அல்லது ஒரு ஆரோக்கியமான ஒரு குழந்தையாக இருக்கும். அதனால் இப்படிப்பட்ட குழந்தை திருமணங்கள் நிச்சயமாக தடுத்து நிறுத்தப்பட வேண்டும். அதற்கு நம்மால் இயன்றதை நாம் செய்வோம். இப்பொழுது இப்படிப்பட்ட திருமணங்கள் தடுத்து நிறுத்தப்படும்படியாக, மக்கள் அதை தெளிவாக அறிந்து கொள்ளும்படியாக நாம் ஜெபிப்போம். குடும்பங்களை உருவாக்கின எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த நாளில் நம்முடைய சமூகத்தில் நாங்கள் ஜெபிக்க ஆண்டவரே கூடியிருப்பதற்காக ஸ்தோத்திரம். நீர் தந்த இந்த கிருபையுள்ள நேரத்திற்கு நமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, செய்தித்தாளில் நாங்கள் கன்னியாகுமரி மாவட்டத்தில் 5 குழந்தை திருமணங்கள் தடுத்து நிறுத்தப்பட்டிருப்பதாக செய்தியில் வாசித்திருக்கிறோம். அரசாங்கம் எத்தனையோ ஆண்டவரை விழிப்புணர்வுகளை கொடுத்தாலும், எத்தனையோ செய்திகளை அளித்தாலும், அவைகளெல்லாம் மீறி ஆண்டவரே நடக்கிற இப்படிப்பட்ட காரியங்களுக்காக நம்முடைய சமூகத்தில் வருகிறோம். தேவன் தாமே பொதுமக்கள் மத்தியில், மக்கள் மத்தியில் ஒரு நல்ல ஒரு விழிப்புணர்வை இந்த நாட்களிலே அரசாங்கம் ஏற்படுத்தி வருகிற கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, திருமணம் என்பது ஆண்டவரே வயது வந்த ஒரு 21 வயது நிறைந்த ஒரு ஆணுக்கும் 18 வயது நிறைந்த பெண்ணுக்கும் நடைபெற வேண்டும் என்று இந்த நாட்டினுடைய சட்டம் சொல்லுகிறது. அதன்படி சட்டத்திற்கு கீழ்ப்படிந்து சட்டத்தினை மதித்து திருமணங்களை நடத்துவதற்கு ஆண்டவரே நீர் உங்களுடைய மக்களுக்கு நல்ல ஞானத்தை கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். பல இடங்களிலே, அநேக கிராமங்களிலே இப்படிப்பட்ட காரியங்களை தெரியாமல் அல்லது இப்படிப்பட்ட செய்திகளை அவர்களுக்கு தெரியாதபடி அநேகர் அதை நடந்து கொள்வதை குறித்து ஆண்டவரே நாளிலே செய்திகளாக வாசிக்கிறோம். அதனால் அந்த குடும்பங்களுக்கு வருகின்ற வேதனைகள், அந்த குடும்பங்கள் படுகிற கஷ்டங்கள் ஏராளமானவாக இருக்கிறது. ஆண்டவர், இப்படிப்பட்ட கஷ்டங்களும் வேதனைகளும் இந்த குடும்பங்களுக்குள் வராதபடி அவர்கள் தங்களை பாதுகாத்து கொள்ளும்படியாக இந்த சட்டத்தினுடைய அனைத்து காரியங்களையும் அறிந்து தெளிவாக தங்களுடைய பிள்ளைகளுக்கு திருமணத்தை நடத்துவதற்கு ஆண்டவரே உடைய பெற்றோர் பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தை கொடுக்க வேண்டும் என்று இந்த நாளிலே ஜெபிக்கிறோம். இதை குறித்து நாங்கள் சரியாக புரிந்து கொள்ளவும், ஆண்டவரே இதை குறித்து அநேகருக்கு நாங்கள் தெரிவிக்கவும், ஒருவேளை தெரியாத நபர்களுக்கு இதை குறித்து நாங்கள் தெரிவித்து ஆண்டவரே அவர்கள் இப்படிப்பட்ட குற்றங்களை செய்யாதபடி தடுத்து நிறுத்தவும் ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய இந்த திருநாட்டிலே ஆண்டவரே ஆரோக்கியமுள்ள ஒரு சந்ததியை, ஆரோக்கியமுள்ள தலைமுறை உருவாகுவதற்கு நாங்களும் ஆண்டவரை எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். மீட்பர் இயேசுவினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஒரு எப்படி சொல்லலாம், அதை ஒரு மனிதாபிமான செயல் அப்படி கூட சொல்லலாம். ஏழைக்கு இறங்குகிறவன் என்று வேதத்தின் அந்த வார்த்தையின்படி சொல்லலாம். என்னன்னா, கோவையில் உங்களுக்கு பல இந்த யூடியூப்ல பல செய்திகள் வந்தது எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும். கோவையில் சிறுவாணி சாலையில் பூலுவப்பட்டியிலிருந்து இடதுபுறம் 2 கிலோமீட்டர் தொலைவில் வடிவேலம் பாளையம் கிராமம். வடிவேலம் பாளையம்னு ஒரு சின்ன கிராமம்.
அந்த கிராமத்தில் ஏழை எளிய மக்களுக்கு கமலாத்தாள் அப்படிங்கிற 85 வயது நிரம்பிய ஒரு தாய், ஒரு பாட்டி, அவர்கள் வந்து இட்லி வந்து 1 ரூபாய்க்கு தான் விற்கிறாங்க. பல வருடங்களாக இந்த 1 ரூபாய்க்கு இட்லி விற்று கொண்டு வருகிறார்கள். இன்றைக்கி கடைக்கு போயாச்சுன்னா 2 இட்லி 50 ரூபாங்கிறா, 60 ரூபான்னு சொல்கிறாங்க. ஆனால் ஒரு ஏழை தாய் 85 வயதிலும் 85 வயதிலும் தன்னுடைய கிராம மக்களுக்கு 1 ரூபாய்க்கு இட்லி கொடுக்கிறார்கள். இதை கேள்விப்பட்ட ஆனந்த மகேந்திரா கம்பெனி இந்த பாட்டிக்கு 2 சென்ட் நிலம் ஃப்ரீயாக கொடுத்து அவர்களுக்கு இட்லி கடை நடத்துவதற்கு ஒரு அருமையான கட்டடத்தை கட்டி கொடுத்து செய்திருக்கிறார்கள். ஏற்கனவே இந்த பாட்டிக்கு அதற்கு முன்னதாகவே கேஸ்லாம் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. கேஸ் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. ஏற்கனவே இதே மகேந்திரா கம்பெனிலேருந்து அவர்களுக்கு எல்லா உபகரணங்களும் செய்து கொடுத்துருக்குறாங்க. கேஸ் ஸ்டவ்வு மற்றபடி எல்லாமே ஃப்ரீயாக நிறைய இதுக்கு முன்னால் செய்திருக்கிறாங்க. இப்போ இந்த வருஷத்தில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அன்னையர் தினம் நம்ம கடந்த வாரம் சொன்னோம், அன்னையர் தினம். அந்த அன்னையர் தினத்தை முன்னிட்டு இந்த கமலத்தாள் பாட்டிக்கு ஒரு வீட்டை கட்டி கொடுத்திருக்கிறார்கள். ஒரு அருமையான வீடு, 2 சென்ட் நிலத்தில் வீடு. அதில் அவர்களுக்கு அந்த இட்லி கடை நடத்துவதற்கான எல்லா விதமான காரியங்களையும் அவர்கள் செய்திருக்கிறார்கள். அதில் அந்த ஆனந்த மகேந்திரா என்ன சொல்கிறாருன்னா, இது குறித்து ஆனந்த மகேந்திரா சொன்ன காரியம், வீடு கட்டுமான பணிகளை நிறைவு செய்து இட்லி அம்மாவுக்கு அன்னையர் தினத்தில் அன்பளிப்பாக அளிக்க காரணமான குழுவினருக்கு நன்றி செலுத்திக் கொள்கிறோம். எல்லோருக்கும் சந்தோஷம் கொடுக்க தன் வாழ்க்கையை அர்ப்பணம் செய்தவருக்கு சிறிது சந்தோஷம் கொடுக்கும் முயற்சியை விட வேறு பெரிய சந்தோஷம் இல்லை எங்களுக்கு என்று சொல்லியிருப்பது ஒரு அருமையான வார்த்தைகள். அதாவது நல்ல வார்த்தை இல்லை, எல்லோருக்கும் சந்தோஷம் கொடுப்பதற்கு தன் வாழ்க்கையை அர்ப்பணம் செய்தவருக்கு சிறிது சந்தோஷம் கொடுக்கும் முயற்சியை விட வேறு சந்தோஷம் ஒன்றுமில்லை என்று சொல்லி அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இது ஒரு இந்த செய்தியை வாசிக்கின்ற பொழுது ஒரு இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் இன்றைக்கி உலகத்தில் நடக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது ஒரு ஆச்சரியமாக இருக்கிறது. இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கின்ற பொழுது இந்த உலகத்தில் அநேகர் வாழ்வாதாரங்களை பெற்றுக்கொள்கிறார்கள். பாருங்களேன், ஒரு கஷ்டப்பட்ட அந்த அம்மா வந்து தன்னுடைய கஷ்டத்திலும் ஏழ்மையிலும் வீடு இல்லாத நிலையிலும் எதுவுமே இல்லாத நிலையிலும் 1 ரூபாய்க்கு இட்லி கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்குல்ல, அதை பாராட்டுறாங்க. இன்றைக்கி உலக அளவில் அவங்களுக்கு நல்ல பெயர் இருக்குது. கமலாத்தாள் அப்படின்னாலே உலக அளவில் இட்லி அம்மா என்று சொல்லக்கூடிய அளவிற்கு பெயர் வாங்கிவிட்டார்கள். இல்லை பாருங்க, வயது சென்ற போதிலும் 85 வயது தனக்கு யாராவது தரமாட்டாங்களா, தனக்கு யாராவது சாப்பாடு தரமாட்டாங்களா? ஆண்டவர் பலம் கொடுத்துருக்கல, காலேப்புக்கு கொடுத்த பலனை ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரு. நான் திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாயர் அவர். ஆண்டவருடைய அனுக்கிரகம் அந்த குடும்பத்திற்கு கிடைத்திருக்கிறது. மகேந்திரா என்ற நிறுவனம் அவர்களுக்கு இவ்வளவு உதவி செய்து, அப்போ நம்ம இதையெல்லாம் பார்க்குற போது எப்போவுமே ஒருத்தருக்கு நம்ம ஒரு உதவி செய்தோம்னா இன்னும் பல வழிகளில் ஆண்டவர் நமக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார். அவங்க லாப நோக்கத்தோடு இல்லை, அவங்களுக்கு எவ்வளவு செலவாகும் 1 ரூபாங்கும்போது அதை விட அதிகமாக தான் செலவாகும். ஆனாலும் மக்களுக்கு ஏற்ற நேரத்தில் உணவு கொடுக்கணும். இந்த சாரிபாத் விதவையை பாருங்களேன், அதுதானே தானும் தன்னுடைய பிள்ளையும் தின்னுட்டு சாகணும்னு இருக்கிற அந்த நிலையில் ஊழியருக்குன்னு கொடுத்ததுனால அவங்க வீட்டில் ஆசீர்வாதங்கள் குறைந்து போகலை. அப்படி நம்ம தெரியாதுல்ல. இப்போ அந்த சாரிபாத் விதவை சொல்லும் பொழுது முதல்ல பத்த கேட்குறாரு, ஆனால் மாபழம் இருக்கு, அதை சுட்டு கொடுத்தா அடுத்தப்போ வருமா வராதுங்க அவங்களுக்கு தெரியாது. ஆனாலும் தான் பட்டியா இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி அந்த ஊழியர் கொடுக்குறாங்க. அது ரொம்ப அப்போ நம்ம செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, மற்றவர்களுக்கு எப்படியாவது உதவி செய்யணும் என்கிற ஒரு எண்ணம் இந்த தாய் மனதில் இருக்கிறது போல இந்த நாட்களில் நமக்கும் இந்த பரோபகார சிந்தை வருமானா கர்த்தர் இந்த உலகத்தை இன்னும் அபரிமிதமாய் ஆசீர்வதிப்பார். நாம் ஜெபிப்போம். பயப்படாதே, நீ வெட்கப்படுவதில்லை. நாணாதே, நீ லச்சை அடைவதில்லை. உன் விதவை இருப்பின் நிந்தையை இனி நினையாதிருப்பாய். உன் சிருஷ்டிகரே உன் நாயகர், சேனைகளின் கர்த்தர் என்பது அவருடைய நாமம் என்று சொல்லி தம்முடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாயரே, இந்த நாளிலும் கோயம்புத்தூர் அருகே ஒரு சின்ன கிராமத்திலே ஆண்டவரே ஒரு வயதான தாயார் தன்னுடைய தள்ளாடுகிற வயதிலும் தனக்கு யாராவது உதவி செய்ய மாட்டார்களா, உணவு தர மாட்டார்களா என்று இருக்கிற இந்த நிலையில் 1 ரூபாய்க்கு இட்லி அவித்து அதை மக்களுக்கு கொடுத்து அதன் மூலமாக சந்தோஷமடைவதை, அதன் மூலமாக தான் வாழ்ந்து கொண்டிருப்பதை நினைத்து
உலக பிரகாரமாக பலர் அவர்களுக்கு உதவி செய்வது இந்த நாளிலே செய்தியாக நாங்கள் வாசிக்க கேட்டோம். ஆமாண்டவரே, இந்த சிறியர்கள் ஒருவருக்கு நீங்கள் எதை செய்கிறீர்களோ அதை எனக்கே செய்கிறீர்கள் என்று சொன்னீர். ஒரு கலசம் தண்ணீர் குடிக்க கொடுத்தால் கூட அதனுடைய பலனை அடையாமல் போகான் என்றும் நீர் சொன்னீர். ஆண்டவரே, ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்கிற ஆண்டவரை, பசியோடு வருகிறவர்களுக்கு உதவி செய்கிற ஆண்டவரை, பணம் சம்பாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இல்லாமல் ஆண்டவரை தர்மம் செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தோடு செய்கிற தர்மையான தாயாருக்காக ஜெபிக்கிறோம். அவருடைய பலவீனங்களிலே நீ கூட இருந்து அவர்களை பலப்படுத்தும். இதே போல இன்னும் பல தாயார்கள் எழும்பி ஆண்டவரே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற காலங்களையும் வேளைகளையும் தாரும். நாங்களும் எங்களால் இயன்றவரை ஆண்டவரை பிறருக்கு உதவி செய்கிற கரங்களோடு எங்களுடைய வாழ்க்கையை நடத்தி செல்ல உதவி செய்யும் சுவாமி. இந்த நாட்களிலும் இந்த தொலைக்காட்சிக்கு முன்பாக உட்கார்ந்து ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதியும், பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். கடைசியாக ஒரு சின்ன செய்தி என்று சொல்வதை விட இந்த வளரிளம் பருவம் என்று சொல்லக்கூடிய ஒரு வளரிளம் பருவத்திற்காக நாம் ஜெபிக்க வேண்டும். ஏன்னா இன்றைக்கு ஒரு மனிதன் தவறு இழைக்கக்கூடிய அல்லது விலகி செல்லக்கூடிய பருவம் அந்த பருவம் தான். அந்த பருவத்தில் ஒரு மனிதனை ஒழுங்குபடுத்திட்டா, ஒரு பிள்ளையை ஒழுங்குபடுத்தியாச்சுன்னா அது நல்ல பிள்ளையாக வரும். அந்த சமயத்தில் சிலவர்களுக்கு ஏற்படக்கூடிய நட்புகள், தீய நட்புகள் நிறைய பேருக்கு கிடைச்சிருது. அந்த நட்புகள்னால நிறைய குற்றவாளிகள் ஆகிறாங்க. இன்றைக்கு நிறைய பிள்ளைகள் இப்போ நிறைய கேட்கக்கூடிய ஒரு செய்தி என்னன்னா, பல பள்ளி மாணவர்களை கஞ்சா கடத்துவதற்கு பயன்படுத்துவதாக ஒரு செய்திகள் வருகிறது. நிறைய இடங்களில் செய்திகள் இருக்கு. அப்போ இப்படிப்பட்ட சின்ன சின்ன குற்றங்களை அவர்கள் செய்கின்ற பொழுது, அவர்கள் பெரிய வருங்காலங்களில் வளரும் பொழுது அவருடைய சிந்தனைகள் எல்லாம் மாறிவிடுகிறது, குற்றவாளிகளாக மாறிவிடுகிறார்கள். ஆகவே அவர்களுக்காக நாம் இந்த நல்ல கண்டிப்பாக ஜெபிக்கணும். உலக சுகாதார அமைப்பு வரையறையின்படி எப்படி சொல்றாங்கன்னா, 10 வயதிலிருந்து 19 வயது வரை ஒருவரை வளர் இளம் பருவம் என்று சொல்கிறார்கள். 10 வயதிலிருந்து 19 வயது வரை இந்த வயதிற்குள்ளதான் அவங்களுக்கு என்னெல்லாம் வருதுன்னா, உணர்வு ரீதியாக கோபத்தை வெளிக்காட்டுகிறார்கள், சின்ன சின்ன களவுகள், திருட்டுகளை செய்கிறாங்க, போதை பழக்கத்தை அறிந்து கொள்வதற்கு ஆர்வம் அவர்களுக்கு வருகிறது, ஆவேசம் மற்றும் கோபமான செயல்கள் செய்கிறார்கள், மோசமான குற்றங்களிலும் அவர்கள் ஈடுபடுகிறார்கள். அதனால இவர்களை வழி நடத்துவது, நெறிமுறைப்படுத்த வேண்டும் என்று உலக சுகாதார அமைப்பு சொல்லுகிறது. அதற்காக தான் பள்ளிக்கூடங்களிலும் கல்லூரிகளிலும் பல நல் ஒழுக்கங்களை கற்றுக் கொடுக்கிற பொழுது இவர்கள் நிறைய பேர் நல்ல மனம் மாறி நல்ல ஒரு சமுதாயமாக உருவாகிறார்கள். குடும்பங்களில் நிறைய இன்றைக்கு இப்படிப்பட்ட வளரிளம் பருவத்தினால நிறைய பெற்றோர்கள் மனவேதனை அடைந்திருப்பதை நம்ம அறிகிறோம். ஆகவே இவர்களுக்காக விசேஷமாக இந்த நாளில் ஜெபிப்போம். நேசிக்க நல்ல ஆண்டவரே, இந்த நாளிலும் உங்களுடைய சமூகத்திலே இந்த வளரிளம் பருவத்தில் உள்ள அநேக பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். பல குடும்பங்களிலே ஆண்டவரை இவர்களை நினைத்து வேதனைப்படுவதை, பெற்றோர்கள் வேதனைப்படுவதை நாங்கள் அறிந்து உடைய சமூகத்தில் ஜெபிக்கிறோம். கர்த்ததாமே இந்த இளம் பருவத்திலே அவர்கள் உண்மை ஏற்றுக்கொள்ள ஆண்டவரை கிருபை செய்யும். தீமோத்தேயை போல வேதாகமத்தை வாசிக்கவும், யோசேப்பை போல பக்தியுடன் வாழவும், பயபக்தியுடன் பரிசுத்தத்திலே வளரவும், தானியேலை போல விசுவாசத்திலே அவர்கள் வளரவும், எஸ்தரை போல ஆண்டவரே தன்னுடைய வாழ்க்கையை பக்திக்கேற்ற வாழ்க்கையாக வாழவும் ஆண்டவரின் அவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவர் குடும்பத்தில் உள்ளவர்களும், ஆண்டவர் சபையில் உள்ள போதகர்களும் இப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு ஆண்டவர் தனியாக அவர்களை கற்றுக் கொடுத்து நல் ஒழுக்கத்திலே அவர்களை வளர்ப்பதற்கு கர்த்தர் கிருபை பாராட்டவும் ஜெபிக்கிறோம். இந்த நாளிலும் இதோ இந்த இடத்திலே முழங்கால் படியிட்டு ஜெபிக்கிற அல்லது எங்களோடு கூட ஜெபித்து கொண்டிருக்கிற அனைத்து குடும்பங்களில் உள்ள இந்த வளரிளம் பருவத்தில் உள்ள 10 வயது முதல் 19 வயதில் உள்ள அனைத்து பிள்ளைகளுக்கும் விசேஷமாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீர் அவர்களை ஆண்டவரை யோசேப்பை போல, தானியேலை போல, எஸ்தரை போல உருவாக்க வேண்டும் என்று ஆண்டவருடைய சமூகத்தில் பாரத்தோடு ஜெபிக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீராக. மீட்பர் இயேசுவில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான மகிமை தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நாளிலும் நீங்கள் இந்த ஜெபத்தின் மகிமையிலே எங்களோடு கூட இணைந்து ஜெபித்தீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்கள் குடும்பங்களை ஆசீர்வதிப்பாராக. மீண்டும் அடுத்த வாரம் இதை போன்ற ஒரு நிகழ்ச்சியில் நாம் ஒருவரை சந்திக்க வரை கர்த்தருடைய கிருபையின் பிரசன்னம் உங்களோடு தங்கியிருப்பதாக என்று வாழ்த்தி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். மகிமை